இந்த கத்திரிக்காயை நல்லா அப்படி மசிச்சு விட்டுக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வடிகட்டிட்டு கூட நீங்கள் வந்து தண்ணி புளி குழம்புக்கு கீரை குழம்புக்கு இதுக்கெல்லாம் தாளிச்சு ஊற்றணுமாக்கா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து உண்மையாலுமே தோசை இட்லி ஆலினால் அழகு ராசா. இது எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து காலையிலே கிளம்பி எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, இந்த வர்ஷா பொண்ணு ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணுறா. அதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறா இல்லைங்களா, அதுக்கு இன்னைக்கு வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறா. அதுக்கு தான் போய் ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு கிளம்பி போயிட்டு. ஆஃபீஸ் பேர் என்னன்னு சொல்லுங்க. ரிங் டவுன். ரிங் டவுன். டவுன் 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 டவுனுக்குள்ள வட்டமா இருக்கிற ரிங் டவுன். ஆமா, எனக்கு ஒரு விளக்கு பிடிக்கிறது. இருட்டாகுதுன்னு சொன்னோன்னு லைட் அடிக்கிறாரு. அப்படியே போயிட்டு ஒரு கும்பாபிஷேகம் இருக்குதுங்க. அந்த கும்பாபிஷேகத்தையும் பார்த்துட்டு அப்படியே வரலான்னு சொல்லிட்டு வாங்க. நம்ம வர்ஷா பொண்ணு என்னென்ன பண்ணிருக்கா அப்படிங்கறத பார்த்தரலாம். எந்த இதுவுமே கேட்கல, எதுவுமே நம்ம கிட்ட கன்சல்ட் பண்ணவும் கிடையாது. அவளா அவ இஷ்டத்துக்கு செஞ்சிருக்கா. என்ன பண்ணிருக்காங்கிறத போய் தான் பார்க்கணும். நம்ம வாங்க போய் பார்க்கலாம். ஆமா, நாங்கள் சேலம் போகும்போதே வழியில் வந்து நம்ம முருகர் கோவிலில் வந்து தேரெலாம் எடுத்து வெளில வச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா பங்குனி உத்திரம் இல்லைங்களா, அதனால் தேர் சாயந்தரமாக ஓடும். அதுக்காக வேண்டி தேரெலாம் எடுத்து வெளில வச்சிட்டு இருந்தாங்க. சரி போயிட்டு நம்ம தேரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னால் சாயந்தரமாக மழை வந்துருச்சு, அதனால் போக முடியாமல் போயிருச்சு. ஐயோ, என்ன வருஷம் தாவீர் மாட்டுக்கு தங்குந்து அதான வருஷம். வர்ஷாவுடைய ஆஃபீஸ் வந்து இந்த நாய் பண்ணைக்கிட்டே தாங்க இருக்குது. நாய் பண்ணை தான் அங்கே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அது பக்கத்துலேயே தான் வந்து நம்ம ஆஃபீஸ் ரூமாக தடுத்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கா. அவளுக்கு வந்து நாய் பற்றிலாம் தெரியுங்கிறதுனால அதனால் அவளுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நாய்ங்க எல்லாத்துக்கூடையும் நல்லா பழகிட்டா. ஆனால் எங்களுக்கெல்லாம் பக்கத்தில் இங்கேருந்து பார்க்கும்போதே பயமாக இருந்துச்சு. அது இருக்கிற உருவத்துக்கு அந்த கூண்டை விட்டு ஒரே செகண்டில் எகிரி குதிச்சிரும், அந்தளவுக்கு இருந்துச்சு. அதுக்கே பயந்துக்கிட்டு நாங்களாம் யாரும் பக்கத்தில் போகலை. நாளே நம்ம மயிலுவை கூட்டிகிட்டு போயிட்டா இல்லைங்களா, அந்த இதில் அவங்க நாய்ங்க கூட இருக்கட்டும்னு சொல்லிட்டு எங்களை பார்த்தோன்னே அந்த மயில் அப்படி கொஞ்சிட்டு கத்துதுங்க அவுத்துட சொல்லி. சவுண்டே வித்தியாசமாக விட்டுச்சு. நீங்களே கேட்டிருப்பீங்க, முன்னாடி நான் காட்டினேன் இல்லைங்களா, அந்த அளவுக்கு சவுண்டு விட்டுச்சு. அழகா இருக்குல்ல. இது பேர் அங்கே பாரு, அதோட பையன் தான் இது. இந்த ஒரு படத்தில் சத்யராஜ் வந்து கூட்டிகிட்டு வருவா அப்படில. அவளுடைய ஆஃபீஸ்க்கு முன்னாடியே தாங்க அந்த நாய் பண்ணைங்க நாயெல்லாம் இருக்கிறது. அதனால் எனக்கு என்ன ஒரு திருப்தினாக்கா, அவளுக்கு ஒரு சேஃப்டி, பயங்கரமான சேஃப்டி இந்த நாய்ங்களாம் இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. பெருசாக யாரையும் கூப்பிடலிங்க, ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஆரம்பிக்கிறா. அதனால் யாரையும் கூப்பிடல. அவளும் அவள் ஃப்ரெண்டும் 2 பேரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் அவங்க அப்பா தான் வந்து ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சார். இதுவே நல்லா பெரிய லெவலில் அவள் டெவலப் ஆனதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஆஃபீஸ் நல்லா செட்டப்லாம் பண்ணி அப்போ நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒன்றும் பெரிய அளவில் யாரையுமே கூப்பிடல. எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் இருந்தாங்க. நாங்கள், எங்கள் மாமியார், அதுக்கப்புறம் அந்த தம்பியோடைய ஃபேமிலி, இவங்க மட்டும்தான் இருந்தோம். ஆரம்பிச்சிருக்கா சக்ஸஸாக வருஷா அந்த இதுக்கு விளக்கேற்றுங்க.
உண்மையாலுமே வர்ஷா பொண்ணு இதெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. சாமி படம் வாங்கி வச்சுட்டா, விளக்கு, அதுக்கப்புறம் அந்த தீபார்த்தனை காட்டுற தட்டம், சாம்பிராணிலேருந்து எல்லாமே வாங்கி வச்சுருக்கிறா. எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவளுக்கு இவ்வளோ தெரியுமா, இதெல்லாம் பூஜைனா இதெல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறது இவ்வளோ தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிறது எனக்கு உண்மையில ஆச்சரியமாக இருந்துச்சு. நாம் தான் நினச்சிக்கிறோம் நம்ம குழந்தைங்களுக்கு எதுவும் தெரியல, தெரியாதுன்னு. ஆனால் நம்மளை விட அதிகப்படியான விஷயங்களை அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் இதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. அதுவும் எங்கள் மாமியார் வந்து விளக்கு ஏற்றுவாங்க, அவளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவளும் எதிர்பார்க்கவே இல்லை, நானுமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் எங்கேயும் வெளியில் வரமாட்டாங்க அவங்க. ஆனால் வர்ஷா வந்து நைட்டு போய் வாங்க ஏன்னு சொல்லி கூப்பிட்டதுமே வந்துட்டாங்க. வந்து நல்லா சிறப்பாக விளக்கெல்லாம் ஏற்றி ஒரு பெரியவங்க அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து அவங்க எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. வர்ஷாக்கானா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அவளாக எல்லாமே செய்கிறதுனால அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க பாட்டிக்காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா, எங்களை வந்து 2 பேர்த்தையும் நிற்க சொல்லி ஆசீர்வாதம் வாங்கினா, இந்த மாதிரி எல்லா வேலையும் அவளாக செஞ்சாவ. அவங்களுக்கு அப்படிங்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக தானாக வந்துடுது பார்த்தீங்களா. ஆயிரம் எடுத்து கொடு. சங்கம் முக்கியமா, சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு தான் முக்கியம். ஏங்க சுப்பிரமணிய டாக்டருங்க தான் ஒரு ஃபோன் பண்ணிட்டுமா? அவர் சொன்னார், ஜிலேபி மைசூர் பாக்கெலாம் சாப்பிடக்கூடாது, ஜிலேபி உளுந்தலை செஞ்சதான். அதனால் தவிர மைசூர் பாக்கில் நெய் அதெல்லாம் நிறைய இருக்கிற கடல மாவுலாங்கிறதுனால அதெல்லாம் சுகரே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ வேற எதுலாம் சுகர் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாரு? கார்போஹைட்ரேட்டில் தான் சுகர் தான். பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் வந்து ஸ்வீட்டு காரமும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே லக்ஷ்மியில் போய் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கா. அதுதான் எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தோம். இந்த தம்பிங்க எல்லாமே அங்கே பக்கத்தில் ஒர்க் பண்ணுற பசங்க தான். அவங்க எல்லாருமே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்கம்மா அவங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தா. எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் நேராக எங்களை வந்து சரவண பவனுக்கு தாங்க கூட்டிகிட்டு வந்தா. ஏன்னா அங்கே தான் டிஃபனுக்கு சொல்லியிருக்கோம், அதனால் இங்கே வந்து சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால். என்ன எங்கள் ஃபேமிலி மட்டும் தானே போயிருந்தோம், அது இல்லாமல் அங்கே ஒர்க் பண்ணுற பசங்க அவங்களாம் தான் வந்திருந்தாங்க. ஒரு 10 பேர் தான் இருப்போம் மொத்தமாகவே. எல்லாருமே அங்கே வந்து சரவண பவனில் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு போகணும் இல்லைங்களா, அங்கே கிளம்பி போனோம். நாங்கள் இது இல்லை, எனக்கு வரவே இல்லை. இன்னைக்கு எங்கள் மேய்ச்சல் வந்து இலவச நீர்மோர் பந்தல், இலவச கோசக்காய் பந்தல் கொடுத்துட்ருக்காங்க. சூப்பர் சூப்பர், வெயிலுக்கு சூப்பராக இருக்குதுப்பா. நம்ம மேச்சேரி பத்ரகாளி கோவிலுக்கிட்ட வந்தாச்சு. அவ்வளோதான், பஸ்ஸாவோட ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு மேச்சேரி என்ட்ரி ஆயாச்சு. கத்திரிக்காய் 2 நாள் ஆயிடுச்சு நான் பறிச்சுட்டு வந்து. ஆனால் உள்ளே நல்லா பிஞ்சு காயாகவே இருக்குதுங்க, நல்லாவே இருக்குது. வீட்டில் வந்து டெய்லி இப்போ கத்திரிக்காய். ஆமாம், கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சா அன்னைக்கு. அப்புறம் கத்திரிக்காய் கடைசல் மாதிரி அந்த இது பண்ணி வச்சிங்கல்ல. அப்புறம் இப்போ வந்து இந்த கத்திரிக்காயை வச்சு கத்திரிக்காய் தொக்கு, இதுவும் வந்து ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம். அந்த கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எங்கள் ஊர் சைடு செய்வாங்க. இது நான் செஞ்சு காட்டுறேன், ரொம்ப ஈஸி தான். இது இப்போ செஞ்சு வச்சுட்டுனாக்கா நாளைக்கும் வந்து நமக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்காது. பாருங்க கத்திரிக்காய் எவ்வளோ பிஞ்சாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காயோட பேர் என்னன்னு சொல்லி சொல்லுங்க.
இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி அவ்வளோதான். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, ஓகேவா? வேறு எதுவும் போடாதீங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு போட்டு இதுலேயே கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நம்ம கத்திரிக்காய் கொஞ்சம் நிறைய தான் இருக்குது இல்லை? கத்திரிக்காயில தொக்குல கத்திரிக்காய் இல்ல, கத்திரிக்காயில தான் தொக்கு இருக்குது. எதுக்கே ஒன்று இருக்குது மொத்தத்தில். அவ்வளோதான். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு சொம்பு தண்ணியாமா? இல்லை இல்லை, சும்மா கொஞ்சமாக ஊற்றினா போதும் தண்ணி. அந்த ஆவிக்கே நல்லா வெந்து போயிடும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதுக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம். அம்மா என் ஃப்ரெண்டு ஆந்திரா ஒரு பொண்ணு இருக்காம்மா, அவ வந்து என்ன அம்மா எங்க சமையல்லாம் பண்ணுவாங்க, சூப்பரா இருக்கும் பாரு அப்படின்னு சொன்னா, அவ பார்த்துட்டு என்கிட்ட வந்து, என்ன உங்க ஊர்ல நான் நிறைய சமையல் பார்த்துருக்கேன், தமிழ்நாட்டிலயே எல்லாரும் மஞ்சத்தூள் அள்ளி அள்ளி கொட்டுறீங்க அப்படின்னு கேக்குறா. மஞ்சத்தூள் வந்து ஆன்டிபயோட்டிக் நம்ம ஊர்ல, அதுக்கு என்ன சொல்லுங்க சார்? கரெக்டு தான், ஆன்டிபயோட்டிக் தான். அதனால வந்து மஞ்சள் அதிகமாக உடம்புக்கு எடுத்துக்கிற வரைக்கும் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக வந்து தமிழ்நாட்டில் வந்து மஞ்சள் நம்ம அதிகமாக எடுத்துக்குவோம். ஆந்திராக்காரங்க வந்து மிளகாய் அதிகமாக எடுத்துக்குவாங்க. கேரளாக்காரங்க தேங்காய் அதிகமாக எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர் கிளைமேட் வந்து. அப்ப கர்நாடகால என்ன எடுத்துப்பாங்க அதிகமா? இனிப்பு எடுத்துப்பாங்க. இனிப்பு சாம்பார் கேள்விப்படல. இப்போ நம்ம குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே. சூப்பராக கத்திரிக்காய் வந்துருச்சு பாருங்க. இந்த அடுத்த வேலையை பண்ணலாம். இந்த கத்திரிக்காயை நல்லா அப்படி மசிச்சு விட்டுக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வடிகட்டிட்டு கூட நீங்கள் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுருந்தீங்கன்னா தண்ணி வடிகட்டிட்டு இந்த மாதிரி மசிச்சுக்குங்க. ஏன்னா தண்ணி கம்மியாக இருந்தால் தான் சீக்கிரத்தில் வேகும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ மசிச்சுக்கலாம். இப்படி இப்போ நம்ம கத்திரிக்காயை தாளிச்சு விட்டுடலாம். எண்ணெய் விட்டுங்க. இதுக்கு வந்து வடகம் தான் மெயின். வடகம் போட்டாதான் இந்த கத்திரிக்காய். வாட் இஸ் வடகம்? வடகம்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கடுகு, கடலைப்பருப்பு, இந்த இதெல்லாம் சீரகம் இதெல்லாம் போடுவோம்ல, அதை வந்து இதாக வச்சிருப்பாங்க. அவங்களே ஒரு செட்டா அது போட்டுருவாங்க. வெங்காயம் அந்த மாதிரி தானுமா? ஆமா கண்ணு. எண்ணெய் விட இவனை செஃப் ஆக்கிடுமா? நான் என்னன்னா எல்லாத்தையும் கத்து வச்சுக்கணும். ஃபேஷன் பத்தி என் பையன் பத்தி இந்த மாதிரி சொல்றான். கலவும் கட்டுரு மர மாதிரி விகாஸ்க்கு. ஆமா. இது வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து விலை கம்மியா இருக்கும்போது அதுல வந்து வடகம் போட்டு செஞ்சுக்குவாங்க. இங்க இப்படி வடகம் செஞ்சு அதை வச்சுக்கிட்டா ஒரு டேஸ்ட் அப்படியே விளக்கண்ணில் அப்படியே ஊற வச்சு உருண்டை பிடிச்சலாம் வைப்பாங்க. அப்போ அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து புளி குழம்புக்கு, கீரை குழம்புக்கு இதுக்கெல்லாம் தாளிச்சு ஊற்றினோமாக்கா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? இந்த வடகத்தை பற்றி நான் சொல்கிறேன், கேட்டுக்குவோம். மேய்ச்சலில் வந்து ஒரு சிலர் வந்து நல்லா செய்வாங்க இந்த வடகம் செய்யறது. உடனே அப்பா என்ன பண்ணாரு, ஒரு வயசான அம்மா அது இந்த வடகம் நல்லா செய்வாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பிடிச்சி கூட்டிட்டு வந்து நான் தூங்கி எந்திரிச்சு வந்து பார்க்குறேன், வடகத்துக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. என்னமோ இந்த வளகாப்புக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு 3 பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. வந்து பார்த்தா ஒரு 10 கட்டில் காஞ்சிட்டு இருக்குது வடகம் உருண்டை பிடிச்சி. அம்மா அப்ப நினைச்சிருப்பாங்க, எதுடா கேட்டோம் இந்த மனுஷன் இவ்வளவு எடுத்துட்டு வடகம் கேட்டீங்களா, அதுக்குதான் வடகம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. தெரியல எங்க அப்பா உன்னை எவ்வளவு லவ் பண்ணிருக்காருன்னு. ஆமா வினிஷா. அப்ப ஆனா மாசமா இருக்கும்போது கேட்டா எது கேட்டா செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு வந்தவங்க எல்லாத்துக்கும் வடகம் ஆளுக்கு 4 வடகம் போட்டு வீட்டுக்கு கொடுத்து விட்டோம். அவ்வளோ வடகம் இருக்குதே அப்படின்ட்டு. அது மாதிரி எனக்கு வடகத்தை நீங்கள் கேட்டோன்னே எனக்கு அதான் ஞாபகம். நம்ம மியூசிக் கொடுக்குறோம் பேக்ரவுண்ட்ல. எப்படி இன்னொரு கதை இருக்குது, அது அடுத்த வீட்டில் சொல்கிறேன். இது மாதிரி நான் நிறைய பேருக்கு வந்து நிறைய நடந்திருக்கும். அதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு இந்த மாதிரி நான் மாசமா இருக்கும்போது நான் மறக்க முடியாம நடந்ததுதான் இது ஒண்ணு. இன்னொரு கதை ஒண்ணு. ரெண்டுமே என் வாழ்க்கையில் நான் என்னைக்கும் மறக்கவே முடியாதுனால. உங்க மம்மி மாசமா இருக்கும்போது செங்கல் சாப்பிட்டாங்க தானே, அந்த கதை ஆயா சொல்லுவாங்கல்ல. அது எங்க தம்பி வயிற்றுல இருக்கும் போதுதான். அப்பெல்லாம் எனக்கு நல்லா விவரம் தெரியல. எனக்கு என் தம்பிக்கும் 10 வருஷம் வித்தியாசம். அதனால எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் கட்டடம் கட்டிட்டு இது மாதிரி தான் செங்கல் இருக்கும், அது பூசாம இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற களிமண்ணை புட்டு எங்க அம்மா தின்றுரும். எங்க அம்மா திங்கிறது நானே பார்த்துருக்கிறேன். ஆனா மாசம் ரொம்ப வியர்டான கிரேவிங்ஸ்லாம் வரும்னு சொல்லுவாங்க நிறைய பேர். சாப்பிட தோணுமா?
ஆமா நானா பிரெக்னெண்டா இருக்கிறேன் என்கிட்ட கேக்குறீங்க. நீங்க தான் 3 பிள்ளை பெற்றிருக்கீங்க. இல்ல எனக்கு அம்மா நான் வயித்துல இருக்கும்போது உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுச்சு? அப்பெல்லாம் தோணவே இல்லையே. விகாஸ் சாப்பிடும்போது மட்டும் தான் தோணுச்சு உங்களுக்கு. விகாஸ் இருக்கும்போது கூட எதுவும் தோணலையே. அப்ப யார் இருக்கும்போது அந்த வடகம் தோணுச்சு? வடகம் ஸ்மெல் பிடிக்குதுன்னு சொன்னேன். அதான் அப்ப யாரு இந்த வயித்துல? வயித்துல இருக்கும்போது முதல் குழந்தைக்கு எனக்கு அப்படி தோணுச்சு. ஆனா எனக்கு அது சாப்பிடலாம் தோணல. அந்த ஸ்மெல் ஒரு சில ஸ்மெல் பார்த்தா பிடிக்கும், ஒரு சிலருக்கு பருப்போட ஸ்மெல் பிடிக்காது அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. பெட்ரோல் ஸ்மெல் பிடிக்குமா? எனக்கு பெட்ரோல் ஸ்மெல்லே பிடிக்காது. எங்க வீட்டுல இருக்கிறதுங்களுக்குலாம் பெட்ரோல் ஸ்மெல் பிடிக்கும். அது முக்கியமா இந்த பீஸுக்கும் இது பெத்த பீஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமா கிளாஸ் இறக்கி விட்டு நான் வந்து பெட்ரோல் ஸ்மெல் நான் இந்த பக்கத்துல வந்து கிளாஸ் ஏத்துங்க அப்படின்னு கத்திட்டு இருப்பேன். ஆமா இது மாதிரி எத்தனை பேருக்கு இது மாதிரிலாம் பிடிக்குங்கிறத சொல்லுங்க. நமக்கு பிடிச்சதே பிடிக்காது, நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு பேசி சொல்லிக்கிறதே ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே. ஆனா சாப்பாட்டு விஷயத்துல நானும் சுமதி அம்மாவும் தான் நிறைய ஒத்து போவோம். ஆமா அவ்வளவுதான். இப்ப தக்காளி போட்டோம். எந்த அளவுக்கு இது வெங்காயம் போட்டோமோ அதே அளவுக்கு தக்காளி போட்டுக்கணும். ரெண்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம நல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, நசுக்கி வச்சிருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், ஒரு விசில் விட்டு பிறகு நல்லா மசிஞ்சு போச்சு. நல்லா மசியும். 4 விசிலே விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா வதங்கிட்டு காட்டுறேன். இப்போ இதுக்கு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் கொஞ்சம் கொத்தமல்லி தூள், அவ்வளோதான். வேறு எதுவும் நம்ம ஜாஸ்திலாம் போடல. இந்த கரம் மசாலா அதெல்லாம் எதுவுமே போடல. மிளகாய் தூளும் கொத்தமல்லி தூளும் மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் தான் நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லையா கடையும் போது, இது கத்திரிக்காயிலேயே போட்டோம் இல்லையா, அதனால இது மட்டும் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் நம்ம உப்பு மட்டும் கத்திரிக்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் நம்ம. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கடைசியில் எடுத்து இதில் ஊற்றி நல்லா வேக வைக்கலாம். இந்த கடைசல் வந்து நல்லா கெட்டியாகணும். அந்தளவுக்கு வந்து கடைசல் நல்லா வேகணும். அவ்வளோதான். இப்போ நல்லா வேகுது கொஞ்ச நேரம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தான். ஏன்னா நம்ம கத்திரிக்காயில் தானே உப்பு போட்டோம், அதனால் இப்போ இது கொஞ்சம் உப்பு போட்டேன். நம்ம கடைசி அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் நம்ம. சரிங்களா? இப்போ இது அப்படியே சுண்டி வரட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து அப்படியே சட்டி விட்டு அப்படியே பிறண்டு வருதா? இன்னைக்கு ஏன் மினிசா நீ எழுதி வைக்காம விட்ட? நம்ம கேக் செய்யற ஆர்வத்துல இருந்தோம். மறந்துட்டேன். கேக் செஞ்சுட்டு இருந்தோம். இந்த தொக்கு ஒண்ணு மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டா ஒரு வாரத்துக்கு நம்ம பொழப்பு ஓட்டிக்கலாம். இதெல்லாம் நம்ம வீட்டுல 2 நாளைக்கு தீர்ந்து போயிடுது. நம்ம வீட்டுல குரூப் கொஞ்சம் அதிகம், அதனால தீர்ந்து போயிடுது. பொதுவா சொல்றேன். சரியா? இந்த அளவுக்கு நல்லா கெட்டி எண்ணெய் மேல பிரிஞ்சு வந்துடணும். இந்த கத்திரிக்காய்க்கு மேல எண்ணெய் மேல கொஞ்சம் லைட்டா வர ஊத்துன எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சுனாக்கா அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. இது ஏன் கொஞ்சம் கலர் கருப்பா இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம வடகம் கருப்பாயிருச்சு, 1 வருஷத்து வடகம் ஆயிடுச்சு, அதனால கருப்பா தெரியுது. நீங்க புது வடகமா போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி கருப்பா வராது. ஓகே. அது மட்டும் இல்லாம கத்திரிக்காயோட கலரை பொறுத்து நமக்கு கத்திரிக்காய் தொக்கோட கலர் மாறும். ஓகே. நீங்க கலர் ஒயிட்டாகிற கத்திரிக்காய் போட்டீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாது, பர்பிள் கலர் போட்டீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். அதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்க, இது வந்து உண்மையாலுமே தோசை இட்லி ஆலினால் அழகு ராசா. இது சாப்பாட்டுக்கும் சூப்பரா இருக்கும், தோசைக்கும் சூப்பரா இருக்கும். எதை நீங்க தொட்டு சாப்பிட்டீங்கன்னா பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். சரியா? ஓகே, டன். அவ்வளோதாங்க. இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.